வணக்கம் தோழர்களே! இன்னைக்கு நம்ம சேனல்ல பன்னீர் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல எப்படி இருக்குமோ, அதே மாரி இருக்குங்க. ஒரு டைம் இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. இது சப்பாத்தி, புரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு சைட் டிஷ்ங்க. பேன் ஹீட் ஆனதுக்கப்புறங்க, அதில ஒரு 50 எம்எல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது வாசனை இல்லாத எண்ணெயா பார்த்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா, 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேங்க பொடியா. அந்த வெங்காயத்த இதில போட்டுங்க, நல்லா கோல்டன் கலர்ல வர்ற வரைக்கும் பொன்னிறமா வர்ற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. அது பொரிச்சு ஒரு தட்டுல எடுத்து ஒரு ஓரமா மாத்தி வச்சுக்கோங்க. அந்த பொரிச்சு எடுத்த வெங்காயம் இதெல்லாம் நம்ம அரைக்க போறோங்க. அதனால கொஞ்ச நேரம் ஆறட்டுங்க. இத கொஞ்சம் ஓரமா வச்சிருக்கோங்க. இந்த எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா, இஞ்சி, பூண்டு வறுத்து எடுக்க போறேங்க. அது கூட துண்டு இஞ்சிங்க, 10 பூண்டுங்க. அதையும் போட்டு நல்லா ஒரு மீடியமான தீயிலங்க வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் இருக்கு இல்லைங்க, அந்த வெங்காயத்து கூடயே இதையும் போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதே எண்ணெயிலேங்க மசாலாலாம் ஆட் பண்ண போறோங்க. அது என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு பே லீஃப்புங்க, ஒரு 2 ஏலக்காய்ங்க, ஒரு துண்டு பட்டைங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா, 1/4 டீஸ்பூன் சீரகங்க போட்டு ஒரு 2 செகண்டு வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட பார்த்தீங்கன்னா, 1 டீஸ்பூனு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் சேர்த்து அதையும் ஒரு 2 செகண்டு வதக்கி விட்டுக்கோங்க. இந்த எண்ணெய் கூடவே ஒரு 3 தக்காளி மீடியமான சைஸ்ல எடுத்து அரைச்சு வச்சிருக்கிறேங்க. அந்த தக்காளியும் இதிலேயே போட்டுங்க நல்லா வதக்கி விடணுங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்குன பிறகுங்க, அது கூட பார்த்தீங்கன்னா, ஒரு 1/4 டீஸ்பூனு மஞ்சத்தூள் சேர்க்கணுங்க. மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் 2 நிமிஷம் வதக்குன அப்புறங்க, இப்போ பார்த்தீங்கன்னா தீய குறைச்சி வச்சுக்கோங்க. குறைவான தீயில தாங்க நம்ம இனி சமைக்க போறோங்க. அப்படி செஞ்சா தாங்க பன்னீர் மசாலா நல்லா டேஸ்ட்டா இருக்குங்க. இது கூட பார்த்தீங்கன்னா 2 பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு மூடி போட்டுங்க மூடி வச்சுருங்கங்க. அது எவ்வளோ நேரம் மூடி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நிமிஷங்க லோ ஃப்ளேம்லேயே மூடி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த வெங்காயத்தையும், இஞ்சி பூண்டு வறுத்து எடுத்தோம் இல்லைங்க, அத அரைச்சு அந்த டைம்ல அரைச்சு வச்சுக்கோங்க. அரைச்சது வச்ச அந்த விழுத பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இதில அந்த பேஸ்ட்டையும் போட்டு நம்ம நல்லா வதக்கி விடணுங்க. எல்லாத்தையுமே நம்ம மிதமான தீயில தாங்க செய்யணுங்க. அப்பதாங்க அதோட சுவை இன்னும் நல்லா இருக்குங்க. இது கூட பார்த்தோம்னா, நம்ம உப்பு சேர்க்க போறோங்க. உப்பு உங்க தேவைக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டீங்கன்னா கரெக்ட்டா இருக்குங்க. இது கூட பார்த்தீங்கன்னா, மல்லித்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த மல்லித்தூள், கரம் மசாலா பச்சை வாடை போற வரைக்கும் 2 நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டு ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேம்ல ஒரு 3 நிமிஷம் குக் பண்ணணுங்க. என்னடா அது அடிக்கடி 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல குக் பண்றோம்னு நினைக்காதீங்க. நமக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல சுவையா வரணும்னா, இந்த மாரி பண்ணா தாங்க அந்த டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்குங்க. இப்ப என்ன பண்ண போறோம்னா, ஸ்டவ் ஆஃப் பண்ணணுங்க. ஆஃப் பண்ணிட்டுங்க, இதுக்கு கூட பார்த்தீங்கன்னா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லா கெட்டியான தயிர் சேர்க்க போறேங்க. இது ஏன் ஆஃப் பண்ணிட்டு சேர்க்குறோம்னா, அப்பதாங்க அந்த தயிர் இல்லைன்னா வழித்திரிஞ்சு தனித்தனியா இருக்குங்க. இப்படி நம்ம பண்றதுனால என்ன ஆகும்னா, நல்லா அந்த மசாலாவோட இந்த தயிரும் சேர்ந்து உங்களுக்கு தனியா தெரியாதுங்க. அதுக்காக தான் இப்படி பண்றோங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க. தயிர் நம்ம ஆஃப் பண்ணிட்டு போட்டு கிளறுனனால, அது மசாலாவோட சேர்ந்து தனியா தெரியல பார்த்தீங்களா? ஒரே ஈவனா ஒரே கலரா ரெட் கலர்ல நமக்கு தெரியுதுங்க. அதுக்காக தாங்க நம்ம தயிர ஸ்டவ்வ ஆஃப் பண்ணிட்டு, கொஞ்சம் கூல் டவுன் பண்ணிட்டு நம்ம ஆட் பண்றோங்க. இது கூட பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு 2 செகண்டு இப்படி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு 150 எம்எல் வாட்டர் சேர்த்துக்கோங்க. 150 எம்எல்லேருந்து 200 வரைக்கும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ கெட்டியா வேணுமோ, அதுக்கு தகுந்த மாரி. கொஞ்சம் தண்ணியா வேணும்னா, நீங்க தண்ணி கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 150 எம்எல் சேர்க்குறேங்க. இது வந்து கரெக்ட்டா இருக்குங்க. இதே மாரி ஒரு மூடி போட்டு 2 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. குக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பன்னீர் கியூப்ஸ் தாங்க ஆட் பண்ண போறோம். ஒரு 200 கிராம் பன்னீர் கியூப்ஸு கட் பண்ணி வச்சிருக்கிறேங்க. நீங்க எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணலாங்க. இந்த கட் பண்ணி வச்ச பன்னீர் கியூப்ஸ வந்து இந்த மசாலாவோட ஆட் பண்ணிங்க நம்ம குக் பண்ண போறோங்க. இப்ப எல்லா பன்னீரையும் நம்ம ஆட் பண்ணிட்டோங்க. ஆட் பண்ணிட்டு இந்த மாரி கலந்து விட்டுக்கோங்க.
கலந்து விட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் அந்த பன்னீர் குக் பண்ணுங்க. ரொம்ப நேரம் குக் பண்ணிங்கன்னா பன்னீர் ரொம்ப ஹார்ட் ஆயிருங்க. ஒரு 2-3 நிமிஷம் குக் பண்ணிங்கனாலே போதுங்க. ஏன்னா பன்னீர் உடனே வெந்துருங்க. நல்லா அப்போ தான் உங்களுக்கு சாஃப்டாகவும் இருக்குங்க, நல்லாவும் இருக்குங்க. இதோட கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேங்க. சும்மா ஒரு கொஞ்சமாக போட்டிங்கன்னா போதுங்க. அப்புறம் இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டீஸ்பூன் நெய் சேர்க்கணுங்க. அது கண்டிப்பாக சேர்க்கணுங்க. சேர்த்தா தான் உங்களுக்கு அந்த பன்னீர் கிரேவியோட சுவை இன்னும் நல்லா இருக்குங்க. பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறோம் இல்லைங்க, அந்த டேஸ்ட்டு மாதிரி உங்களுக்கு கிடைக்குங்க. நெய் சேர்த்ததுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்க. குக் பண்ணிவிட்டு எடுத்து சர்வ் பண்ணலாங்க. இது சப்பாத்தி, புரோட்டா எல்லாத்துக்கும் சூப்பரான சைட் டிஷ்ங்க. பூரிக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏதாவது குறைகள் இருந்தாலும் சொல்லுங்கள். ரொம்ப தேங்க்ஸுங்க.